Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இனி மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல கண்ணு தானமாகும் உடல் பாடமாவது எப்படி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருடைய நல்ல கண்ணுவினுடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எஜுகேஷனுக்காக தானமாக வழங்கப்படுகிறது. ஸோ இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி ஆக்ட் 1949 அடிப்படையில் தான் இந்த உடலானது தானமாக பெறப்படுகிறது. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டெத்தில் உயிரிழந்தவர்களுடைய அந்த உடல் மட்டும்தான் மெடிக்கல் எஜுகேஷனுக்காக தானமாக பெற முடியும். இதுவே ஹெச்ஐவி ஹெப்பாட்டிட்டிஸ் இந்த மாதிரி நோயுள்ளவர்களுடைய உடல் வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்காக தானமாக கொடுக்க முடியாது. ஸோ இதுவே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இதற்கான சட்டம் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த உடலை வந்து எப்படி வந்து தானம் பண்ணும்போது பதப்படுத்துவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எம்ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இறந்த உடலை வந்து 24 மணி நேரத்திற்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஃபுல்லாக டெட் பாடி வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் காலில் வந்து ஒரு சிறு துளை வந்து போடுவாங்க. போட்டு அந்த ஆர்டரி வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 to 10 லிட்டர் ஒரு திரவத்தை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன திரவம்னு சொல்லும்போது அதில் என்னென்ன கலந்துருக்கும் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு 40%, கிளிசரின், குளோரிக் ஆசிட், சோடியம் குளோரைட். ஸோ இதை வச்சு ஒரு எம்ஃபார்மிங் மெஷின் யூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆர்டரி வழியாக பார்த்திங்க அப்படின்னா இறந்த பிறகு வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து இருக்காது. ஸோ இது வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திரவத்தை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணும்போது எங்கேயாவது அந்த திரவம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்ஜெக்ஷன் வழியாக செலுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் தாண்டின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாலின் இதை வந்து ஒரு தொட்டிக்குள்ளே ஃபார்மாலின் 10% வித் வாட்டரில் வந்து ஃபில் பண்ணி அது ஒரு 6 மாதம் வந்து ஊற வைப்பாங்க உடலை. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல்கள் வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்காக பயன்படுத்துவாங்க.